இந்த மாதத்தினுடைய முதல் செவ்வாய், இந்த மாதத்தினுடைய இறுதி செவ்வாய்க்கிழமையில் புனித அந்தோனியாவுடைய இந்த திருத்தலத்தில் இந்த ஆண்டவர் இயேசுனுடைய இந்த நற்கருணை ஆராதனையில் நாம் பங்கெடுக்க வந்திருக்கிறோம். இந்த ஆராதனையில் பக்தியோடு பங்கெடுப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். பிரியமானவரை, அமர்ந்து கொள்ளுங்கள். ஒரு வாசகத்தோடு இந்த ஆராதனையை நாம் துவங்குவோம். இன்றைய திருப்பலிக்கு திரு அவை நாம் கொடுத்திருக்கக்கூடிய முதல் வாசகத்தை இந்த நற்கருணை ஆராதனையிலே முதல் பகுதியாக நாம் எடுத்துக்கொண்டு ஆண்டவரை ஆராதிப்போம். இன்றைய முதல் வாசகம் 2 அரச புத்தகத்திலிருந்து நாம் வாசித்திருக்கிறோம். தாவீது உடன்படிக்கை பேழையை கொண்டு வரக்கூடிய அந்த நிகழ்வை நாம் வாசிக்கிறோம். ஓபேது, ஏதோம், இவங்க வீட்டில் தான் உடன்படிக்கை பேழை இருக்கு. உடன்படிக்கை பேழை என்பது பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இருக்கக்கூடிய, ஆண்டவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பேழை. நம்முடைய நற்கருணை பேழை போல யூத மக்களுக்கு உடன்படிக்கை பேழை ஆண்டவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பேழை. நம்ம எல்லாருக்கும் தெரியும், உடன்படிக்கை பேழையில் இந்த 3 காரியங்களை வைத்திருந்தார்கள். ஆரோனுடைய அந்த கோல், மன்னா, 10 கட்டளைகள், இதுதான் அந்த உடன்படிக்கை பேழையிலே இருந்துச்சு. இப்போ தாவீது இந்த ஓபேது, ஏதோம் இவருடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய உடன்படிக்கை பேழையை தன்னுடைய நகரில் இருக்கக்கூடிய, எருசலேம் நகரில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு கொண்டு வருகிறார். அப்போ அந்த உடன்படிக்கை பேழையை கொண்டு வரக்கூடிய அந்த நிகழ்ச்சியில், அந்த பவனியில் தாவீது அந்த உடன்படிக்கை பேழைக்கு முன்னாடி அவர் நடனம் ஆடுகிறார். ஆண்டவரை போற்றி புகழ்ந்து கொண்டு பாடலை பாடி நடனம் ஆடிக்கொண்டே அந்த உடன்படிக்கை பேழைக்கு முன்னாடி செல்கிறார். தாவீது ஒரு மன்னன், சாதாரண மனுஷன் கிடையாது, ஒரு மன்னன். பணியாளர்கள், வேலைக்காரர்கள் அந்த உடன்படிக்கை பேழை தூக்கிட்டு வராங்க. அந்த நாட்டு மக்கள் எல்லாம் கூட வருகிறார்கள். மன்னன் நடனம் ஆடிக்கொண்டு வருகிறான். வழக்கமாக மன்னர்கள் ஒரு கௌரவமாக, ஒரு கம்பீரமாக வருவாங்க. தாவீது கடவுளுடைய பேழைக்கு முன்னாடி நடனம் ஆடிக்கிட்டு வருகிறார். ஒரு சாதாரண பையனை போல, ஒரு வாலிப பையனை போல நடனம் ஆடிக்கொண்டு வருகிறார். இதை சவுலுடைய மகள் மீகாள் மேல் மாடியிலிருந்து பார்க்கிறார். ஒரு மன்னன் அசிங்கமா நடனம் ஆடிக்கொண்டு வருகிறான். தன்னுடைய உடைகள் கலைந்து போவதை கூட தெரியாமல் இந்த மன்னன் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறான். வெட்கம் இல்லையா என்று சவுலின் மகள் மீகாள் தாவீதை கேலி செய்கிறாள். கேலி பண்றான். நீ ஒரு மன்னன், அரசன், உனக்கு ஒரு தகுதி கிடையாதா? என்ன பண்ணிட்டு வர? ரோட்டில் நடனம் ஆடிக்கொண்டு வர? ஒரு அரசன் செய்யக்கூடிய வேலையா? ஒரு மன்னன் செய்யக்கூடிய வேலையா? தாவீது கிட்ட வந்து கேட்கிறார், பண்ண காரியம் எப்படி இருக்கு? குடிச்சவன் இந்த டான்ஸ் ஆடும்போது அவனுடைய உடைகள் கலைந்து போது கூட தெரியாம ஆடுவானே, அது போலதான் நீ ஆடிட்டு வந்த என்று தாவீதை பார்த்து சவுலுடைய மகள் கேட்கிறாள். நான் அங்கிருந்து இந்த வாசகத்தை நான் வாசிக்கிறேன். இன்னைக்கு அந்த வாசகம் நமக்கு முதல் வாசகமாக வரல, ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயங்கள் தான் முதல் வாசகமாக வருது. இப்போ தாவீது அந்த மீகாளிடம் பேசக்கூடிய வார்த்தையை மட்டும் நான் வாசிக்கிறேன். மீகாள் என்ன பேசினா நான் சொல்லிட்டேன். வெக்கம் இல்லை, ஒரு மன்னன் இது போல டான்ஸ் ஆடிட்டு வரலாமா என்றெல்லாம் மீகாள் கேட்டாள். அதுக்கு தாவீது என்ன பதில் சொல்கிறார்? 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆண்டவரின் மக்கள் மீதும் இஸ்ராயல் மீதும் தலைவனாக இருக்குமாறு உன் தந்தையும் அவர் தம் வீட்டாரையும் ஒதுக்கிவிட்டு என்னை தேர்ந்து கொண்ட ஆண்டவர் திருமுன் நான் ஆடினேன். தாவீது ஒத்துக்கிறார், நான் ஆடினேன், இன்னும் ஆடுவேன்,
இன்னும் ஆடுவேன் நான். தாவீது என்று சொல்கிறார், நான் ஆண்டுக்கு முன்னாடி ஆடினேன், இன்னும் ஆடுவேன். நான் என்னை இன்னும் கடையவனாக்கி கொள்வேன். நான் மன்னனாக எல்லாம் கிடையாது. ஆண்டுக்கு முன்னாடி மன்னன், அரசன், ராஜா அப்படியெல்லாம் கிடையாது. ஆண்டுக்கு முன்னாடி நான் கடையவன், வேலைக்காரனை விட ரொம்ப கடையவன், நான் ஒன்றும் இல்லாதவன். நான் கடையவனாக மாற்றிக்கொள்வேன். என் கண்முன் என்னை தாழ்த்தி கொள்வேன். ஆண்டுக்கு முன்னாடி என்னை நான் தாழ்த்தி கொள்வேன். நீ குறிப்பிட்ட பணிப்பெண்களுக்கு முன்பாக நான் பெருமை அடைவேன். மீகால் சொல்றார், பணிப்பெண்களை உன்னை பார்த்தாங்களே, நீ ஒரு மன்னன் டான்ஸ் ஆடிட்டு வருது, எல்லா வேலைக்கார பெண்கள்லாம் உன் அரண்மனையில் உனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய பணிப்பெண்கள் எல்லாம் நீ டான்ஸ் ஆனதை பார்த்து கேலி பண்ணாங்களே. அப்போ அவர் சொல்றாரு, என் பணிப்பெண்களுக்கு முன்பாக நான் ஆடுவேன் என்று தாவீது மீகாலிடம் கூறினார். அதுக்கு அடுத்த வசனம் தான் மிக முக்கியமானது. அதுக்கு அடுத்த வசனம் பார்க்கிறோம், சவுலின் மகள் மீகாலுக்கு சாகும் வரை குழந்தை பேறு கிடைக்கவில்லை. சாகும் வரை மீகாலுக்கு குழந்தை பேறு கிடைக்கவில்லை. கடவுளுக்கு முன்னாடி தாவீது கடவுளை புகழ்ந்து பெருமைப்படுத்தி நடனமாடி ஆண்டவரை புகழ்ந்ததை அந்த மீகால் கேலி செய்தால், அது குற்றம் என சொன்னால், கடவுள் அவர் கொடுத்த தண்டனை என்னது? சாகும் வரை அவருக்கு குழந்தை செல்வம் இல்லை. இன்னைக்கு நம்முடைய மத்தியில கூட இந்த கைத்தட்டி பாடுவதை கேலி பண்ணவங்க, இந்த சத்தமாக பாடுவது கேலி பண்ணுறவங்க, இந்த கை தூக்கி ஜெபிப்பதெல்லாம் கேலி பண்ணுறவங்க இன்னும் இருக்கிறாங்க. இந்த ஆராதனையில் நன்றாக உறக்கமாக கரங்களை தட்டி பாடுவதெல்லாம் கேலி செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். தாவீது நடனமாடியதை கேலி செய்த மீகாலுக்கு ஆண்டு கொடுத்த தண்டனை, உனக்கு குழந்தை செல்வமே கிடையாது, சாகும் வரை குழந்தை செல்வம் கிடையாது. ஏன் சாகும் வரை? முதிர்ந்த வயதிலும் கூட சில பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சது. ஆபிரகாம், சாராள் முதிர்ந்த வயதிலே குழந்தை பாக்கியம் கிடைச்சது. ஆனால் இவளுக்கு சாகும் வரை கூட குழந்தை பாக்கியம் கிடைக்கிற. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு முன்னாடி தாவீது தன்னை தாழ்த்தி கொண்டார். கடவுளை போற்றுவதில் வெக்கம் பார்க்கல, கடவுளை பற்றி பாடுவதிலே அவர் வெக்கம் பார்க்கல. நான் மன்னன், நான் அரசன், நான் இப்படி பாடக்கூடாது, அப்படி பாடக்கூடாது, நான் கடவுளை புகழக்கூடாது, எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கிறது, நான் இப்படி தான் இப்போ கடவுளுக்கு முன்னாடி நான் கடவுளாக்க மாட்டேன், நான் எளியவனாக என்னை மாற்றிக்க மாட்டேன், நான் ஒன்றும் இல்லாத என்னை மாற்றிக்க மாட்டேன், என் மதிப்பு என்ன, என் மரியாதை என்ன, என் படிப்பு என்ன, நான் இருக்கக்கூடிய பதவி என்ன, அதுக்கேற்ற போல தான் கோயிலை வந்து என் கெத்து காட்டுவேன். மீகாலை போல ஆண்டவர் சொல்றார், தாவீதை போல ஆண்டுக்கு முன்னாடி மாறுங்க, எழுந்து நிற்போம், ஆண்டவரை புகழ்வோம். தாவீதை போல நாம் ஆண்டவரை செய்த நன்மைத்தனத்தை, அந்த உடன்படிக்கை பேழைக்கு முன்னாடி என் கடவுள் இருக்கிறார், அவருக்கு முன்னாடி நான் ஒன்றும் இல்லை என்ற தாழ்ந்த மனப்பான்மையோடு, தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு நாம் ஆண்டவரை போற்றி பெருமைப்படுத்துவோம். நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கடவுள் மிக பெரியவர், நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கடவுள் மிக உயர்ந்தவர், ஆராதனைக்குரியவர், மாட்சிக்குரியவர், மகிமைக்குரியவர், நம்மை போற்றி நம்மை காத்து வழிநடத்தக்கூடிய கடவுள். அவரை போற்றி புகழுகிற போது நாம் இன்னும் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்ற நம்பிக்கையோடு நாம் பாடுவோம். பாடும்போது என்னுதடு கெம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என்னுதடு கெம்பீரித்து மகிழும், மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். மீண்டுமாக நான் பாடும்போது
என் உதடு கம்பீரித்து மகிழும். நீ மீட்டு கொண்ட என்னானா அக்களித்து மகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து மகிழும். நம் கடவுள் நம்மை பாதுகாக்கக்கூடிய கண்மலையாய் இருக்கிறார். நம்முடைய புகலிடமும் காப்பகமாய் இருக்கிறார். எல்லாமே நம்மை பாதுகாத்து பராமரித்து எல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். இந்த மாதத்துடைய முதல் நாளிலிருந்து ஏதோ இந்த நாள் 27ஆம் தேதி வரை ஆண்டவரை பாதுகாத்து வழிநடத்தி காத்து வந்திருக்கிறார். நன்றி சொல்லி ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே. என் புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து மகிழும். தாயின் கருவயிற்றில் இருக்கிற போதே நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். தாயின் வயிற்றில் இருக்கிற போதே நான் உன் பெயர் சொல்லி அழைத்தேன். ஆண்டவர் நாம் பிறப்பதற்கு முன்பாகவே நம்மை அன்பு கூர்ந்திருக்கிறார். நம்முடைய பெயரை சொல்லி அழைத்திருக்கிறார். நம்மை தேர்ந்து கொண்ட கடவுள், நம்மை பெயர் சொல்லி அழைத்த கடவுள் நம்மை அன்பு செய்கிறார், நம்மீது அன்பு கொண்டிருக்கிறார். அந்த அன்புதான் இந்த நாள் வரையிலும் நம்மை, நம் குடும்பத்தை பாதுகாத்து வந்திருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடுவோம். கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். நான் கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். ஒரு குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். நான் ஒரு உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் ஒரு உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன்.
துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே, நாள்தோறும் உம்மை துதிப்போம். கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரை துதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம். நாள்தோறும் உம்மை துதி, நீரே என்னுடைய கடவுளாய் இருக்கிறேன். நம்பிக்கையோடு துதிப்பே, நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. ஆண்டவரே, நாள்தோறும் நாங்கள் உம்மை துதிக்கிற மக்களாய் இருக்க, நம்பிக்கையோடு நாங்கள் உம்மை துதிக்கக்கூடிய மக்களாய் இருக்க, ஏதோ எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் உடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஏதோ உம்முடைய சன்னிதானத்தில் இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். பல்வேறு விண்ணப்பங்களோடு, கவலைகளோடு, பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு, ஆசைகளோடு, வாஞ்சைகளோடு, பல்வேறு மன்றாட்டுகளோடு, தேவைகளோடு நாங்கள் உம்முடைய பாதத்திலே வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த 27 நாட்களாக எங்களை பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தியிருக்கிறேன். நன்றி சொல்லுகிறோம். இதை எங்களுடைய வாழ்க்கை நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீ வரக்கூடிய நாட்களில் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும், எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டுகிறோம். நாங்கள் செய்யக்கூடிய வேலைகள், பணிகள், எங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, அவருடைய முயற்சிகள், நாங்கள் செல்லக்கூடிய பயணங்கள், பாதைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய தூய ஆவியானவரை முன்னும் பின்னுமாய் அனுப்பி, வலதுபுறம் இடதுபுறமாய் அனுப்பி எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வரக்கூடிய புதிய மாதம் எங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற மாதமாய், எல்லா விதமான நன்மைகளை கொண்டு வரக்கூடிய மாதமாய், நாங்கள் ஆரோக்கியத்தோடும் உடல் உள்ள சுகத்தோடும் வாழக்கூடிய புதிய மாதமாய் எங்களுக்கு அமைவதாக. உம்முடைய கரங்களிலே எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் எங்கள் எண்ணங்களையும் விண்ணப்பங்களையும் எல்லாம் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர். அல்லேலூயா, 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 praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. அமருவோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்முடைய திருப்பலிக்காக நற்செய்தி வாசகமாய் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு அந்த வாசகத்தை நாம் வாசிப்போம், அதை நாம் தியானிப்போம். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 31 முதல் 35 முடிய. அப்பொழுது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச் சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோ, உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். அவர் அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். பிரியமான வாசகத்தில் ஆண்டவர் இயேசு ஒரு இடத்துல போதித்துக் கொண்டிருக்கிறார். இயேசுனுடைய தாயும் சகோதரர்களும் வருகிறார்கள். இயேசு கிட்ட சொல்றாங்க, உம்முடைய அம்மாவும் உம்முடைய உறவினர்களும் வருகிறார்கள், வந்திருக்கிறாங்க, உம்மை பார்ப்பதற்காக வெளியே இருக்கிறார்கள். இப்போ இயேசு என்ன சொல்கிறார்? யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரர்கள்? தம்மை சூழ்ந்து தான் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அவரை பார்த்து சொல்கிறார், ஏதோ என் தாயும் என் சகோதரர்களும். தான் மக்களை பார்த்து சொல்கிறார், ஏதோ என் தாயும் என்னுடைய சகோதரர்களும்.
கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்று சொல்கிறார். இதைத்தான் இன்னைக்கு நிறைய மற்ற சமயத்தை சார்ந்த அல்லது பிரிவினை சகோதரர்கள் இந்த வாக்கியத்தை தான் மாதாவை எதுக்கு ஆண்டவர் இயேசு சொல்றாரு, யார் என் தாய் அப்படின்னு சொல்லி மாதாவை சொல்லிட்டாங்க என்று இந்த வாக்கியத்தை தான் எடுத்துக்கொள்கிறார்கள். நாம் இப்போ அந்த வாதத்துக்குள் போகல, ஆண்டவர் இயேசு கடைசியாக சொல்லக்கூடிய அந்த வாக்கியத்தை மட்டும் நாம் இன்னைக்கு சிந்திப்போம். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரும் சகோதரியும் தாயும் ஆவர். யாரெல்லாம் கடவுளுக்கு ஆண்டவருக்கு உறவினர்களாக மாற முடியும், யாரெல்லாம் இயேசுடைய சகோதரனாக சகோதரியாக தாயாக நாம் மாற முடியும் என்றால் ஒரு கண்டிஷன் வைக்கிறார். யாரெல்லாம் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் இயேசுனுடைய சகோதரனாக சகோதரியாக உறவினராக மாற முடியும். இயேசுனுடைய உறவினராக இயேசுனுடைய உறவுக்குள் நாம் வரணும் அப்படின்னா ஒரே ஒரு கண்டிஷன் வைக்கிறார், ஆண்டவருடைய திருவுளத்தை கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும். விவிலியத்தில் ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும், கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றணும் சொல்லி நிறைய இடங்களில் நாம் இந்த வசனத்தை பார்க்கிறோம். நான் நிறைய இடங்கள் இருக்கு, ஒரு சில இடங்களை மட்டும் நாம் வாசிப்போம். மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார். வாசிப்போம். மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை. என்ன சொல்றாரு? நீங்க மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னா சும்மா ஆண்டவரே ஆண்டவரே இயேசுவே இயேசுவே இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா பத்தாது. எப்ப பார்த்தாலும் இயேசுவே ஆண்டவரே அப்படின்னு சொன்னா மட்டும் பத்தாது. அடுத்த வாக்கியம் படியுங்கள். மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். நீங்க மோட்சத்துக்கு போகணும், விண்ணுலகம் போகணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, சும்மா என் பெயரை கூட்டிட்டு இருந்தா ஆண்டவர் சொல்லிட்டு இருந்தா போதாது, மாறாக என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றினால்தான் நீங்கள் மோட்சத்துக்கு போவீங்க, விண்ணரசுக்குள் போவீங்க. அப்ப ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று மீண்டும் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். இந்த நற்செய்தி வாசகத்துல என் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்னுடைய உறவினர்களாக இருப்பாங்க, என்னுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவர்கள் விண்ணரசுக்கு போவாங்க. வெறும் ஆண்டவரையும் சொல்லிட்டு இருந்தா போதாது, வெறும் வார்த்தை அளவில் வெறும் பேச்சளவில் ஆண்டவர் கும்பிட்ட போதாது, மாறாக செயல் அளவில் இருக்கணும், ஆக்ஷன்ல இருக்கணும். ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும், ஆண்டவர் சொன்னதை நம்ம வாழ்க்கையில செஞ்சணும். அப்படி செய்கிற போதுதான் விண்ணுலகு நாம் போக முடியும். அடுத்து மத்தேயு நற்செய்தி 26:39 வசனம். மத்தேயு 26:39. இனிமேல் என் தந்தையின் ஆட்சி வரும் அந்நாளில்தான் நான் உங்களோடு திராட்சைப்பழ ரசத்தை குடிப்பேன், அதுவரை குடிக்க மாட்டேன் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இல்லை, ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்குகிற போது, கெத்செமனே தோட்டத்திலே இருக்கிற போது அவர் ஜெபம் பண்ணும் என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, இந்த துன்ப கிண்ணம் என்னை விட்டு நீங்கட்டும், ஆனால் என்னுடைய விருப்பம் அல்ல உம் விருப்பத்தின்படி, ஆண்டவருடைய விருப்பத்தின்படி, தந்தையினுடைய திருவுளத்தின்படியே நடக்கட்டும். எனக்கு இந்த துன்பம் தாங்க முடியலதான், ஆனா என் விருப்பம் அல்ல, தந்தையின் விருப்பம். ஆண்டவர் இயேசு நீங்க தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுங்க, தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்க அப்படி சொன்னது மட்டும் கிடையாது, அவரும் செய்கிறார். தந்தையே, இது என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பம் இருந்தால் இந்த துன்பக்கிண்ணம் என்னை விட்டு நீங்கட்டும். இயேசுவும் தன்னுடைய தந்தையின் திருவுளத்தின்படி நடக்கிறார், ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நடக்கிறார். யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 30 வசனம். யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 30 வசனம்.
நானாக எதுவும் செய்ய இயலாது. நானாக எதையும் செய்ய இயலாது. இயேசு சொல்றார், நானாக எதுவும் செய்ய இயலாது, தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன். தந்தை சொல்றதுதான் நான் செய்யறேன். என் தந்தை என்ன சொல்றாரு அதான் நான் செய்யறேன். தொடர்ந்து, நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது, ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன். என்னுடைய விருப்பத்தின்படி நான் செய்யல, என்னை அனுப்பினார் என் தந்தை, அவருடைய விருப்பத்தின்படி நான் செய்கிறேன். அப்ப இன்னைக்கு வாசகத்தில் வரக்கூடிய அந்த வார்த்தை, யாரெல்லாம் கடவுளுடைய திருவுளத்தின்படி நடந்து கொள்கிறார்களோ, யாரெல்லாம் கடவுளுடைய திருவுளத்தின்படி வாழ்கிறார்களோ, அவர்களை என்னுடைய சகோதரம் சகோதரியும் தாயும் ஆவர். டூயிங் வில் ஆஃப் காட். ஆண்டுடைய திருவுளத்தை நிறைவேற்ற நாம் அழைக்கப்படுகிறோம். பிரியமான, இன்றைக்கு அதான் செய்தி. ஒவ்வொரு தடவையும் கோயிலுக்கு வருகிற போது நாம் ஆண்டுடைய திருவுளத்தை நிறைவேற்றி வருகிறோமா? ஆண்டுடைய விருப்பத்தை நிறைவேற்ற நாம் வருகிறோமா? நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக வருகிறோமா? ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஆராதனைக்கோ பூசைக்கு வருகிற போது நாம் எல்லோருமே we don't think about the will of God. ஆண்டுடைய திட்டம் என்ன, என் குடும்பத்துக்கு ஆண்டவர் வச்சிருக்கக்கூடிய பிளான் என்ன, என் வாழ்க்கைக்கு ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய ஒரு ப்ளூ பிரிண்ட் என்ன, திட்டம் என்ன, நோக்கம் என்ன, என் குடும்பத்திலிருந்து ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, என்ன இந்த உலகத்தில் படைச்ச கடவுள் என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறாரு. நாம் ஆண்டுடைய திட்டத்தை யோசிப்பதில்லை. We don't think about the plan of God. We don't think the will of God. கடவுளுடைய விருப்பம் என்ன கிடையாது. ஆலயத்துக்கு வருகிற போதெல்லாம் நம்முடைய விருப்பத்தை தான் வைக்கிறோம். ஆண்டவரே எனக்கு இது வேணும், ஆண்டவரே எனக்கு இது நடக்கணும், ஆண்டவரே எனக்கு இது முடியணும், என் பிள்ளைகளுக்கு இந்த வேலை கிடைக்கணும், என் மகளுக்கு திருமணம் நடக்கணும். தப்பு கிடையாது. ஆனால் where is the will of God? உங்க விருப்பத்தை மட்டுமே வச்சு நிற்கிறோம். நம்ம விருப்பத்தை மட்டுமே செய்யுங்க 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 அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, do the will of God. தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுங்க, ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுங்க. என்னைக்காவது என் குடும்பத்துக்கு ஆண்டவருடைய திட்டம் என்ன, என் குடும்பத்தில் இருந்து ஆண்டவர் என்ன கேட்கிறார், என்கிட்ட இருந்து, என் கணவன்கிட்ட இருந்து, என் மனைவி கிட்ட இருந்து, என் பிள்ளை கிட்ட இருந்து ஆண்டவர் என்ன கேட்கிறார், அவருடைய விருப்பம் என்ன, நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் விருப்பப்படுகிறார். ஆண்டவர் எங்க குடும்பம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க விருப்பப்படுறீங்க. என்னைக்காவது ஆண்டவரே நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி நீங்க விரும்புறீங்க என்று நாம் ஆண்டவரிடம் கேட்கிறோமா என்றால் பல வேளைகளில் இல்லை. We want to do our own will. நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் நாம் கவனமாக இருக்கிறோம். நம்முடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதில் கவனமாக இருக்கிறோம். நாளைக்கு என்ன பிளானு, அடுத்த மாசம் என்ன பிளானு, அடுத்த வருஷம் என்ன பிளானு, இதை எப்படி செய்யணும், அதை எப்படி செய்யணும், இதை எப்போ முடிக்கணும் என்று நம்முடைய திட்டங்களைத்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கமாக யோசிக்கிறோம். நம்முடைய தேவைகளைத்தான் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமானவையாக வைக்கிறோம். கடவுள் நமக்குன்னு ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு, அதை நம்ம யோசிக்கிறது கிடையாது. கடவுள் என்கிட்ட இருந்து ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறார், அதை நம்ம யோசிப்பது கிடையாது. பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் கூப்பிட்டாலும் நீங்கள் விண்ணரசு நுழைய முடியாது. மாறாக ஆண்டவருடைய விருப்பம் எது, கடவுளுடைய திருவுளம் எது என்று நீங்கள் கேட்டு அறிந்து அதன்படி வாழ்ந்தால்தான் நீங்கள் விண்ணரசுக்கு போக முடியும். ஆண்டவர் சொல்றார். அன்னை மரியாள் ஆண்டவருடைய தாயாக உயர்த்தப்பட்டாள். ஏனென்றால் அன்னை மரியாள் கடவுளின் திட்டத்தை அறிந்தாள். திட்டத்தை அறிந்தது மட்டுமல்ல, ஏதோ உம்முடைய அடிமை உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்தாங்க. சூசேப்பு ஆண்டவருடைய திட்டத்தை அறிந்தார். போயிட்டு மரியாவை மனைவியாக ஏற்றுக்கொள். கடவுளுடைய திட்டம் புரிஞ்சது. அவருக்கு ஒரு திட்டம் வச்சிருந்தார். என்ன திட்டம்? எப்படியாவது மரியாவை விலக்கிவிட வேண்டும். அதான் அவருடைய திட்டம். எப்படியா மரியாவை கழித்து விட்டுணும். நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு, ஆனால் அவள் கருவுற்று இருக்கிறாள். வேண்டாம், இந்த பொண்ணு எனக்கு வேண்டாம். எப்படியாவது மரியாவை கழைத்து விட வேண்டும் என்று சொல்லி யோசிப்பு ஒரு திட்டம் வச்சிருந்தார். ஆனால் எப்போ ஆண்டவர்
தன்னுடைய தூதரை அனுப்பி கனவிலே யோசேப்புக்கு, இல்லை எனக்குன்னு ஒரு திட்டம் இருக்கிறது, அதுக்குத்தான் உன்னை இந்த உலகத்தில் படைச்சேன், நீ என் திட்டத்தின்படி நடக்கணும் என்று சொன்னபோது சூசை யோசேப்பு கடவுளுடைய திட்டத்தை உணர்ந்து கொண்டார், அதன்படி நடந்து கொண்டார். இன்றைக்கு புனிதராக நாம் வணங்குகிறோம், அவருக்கு வணக்கம் செலுத்துகிறோம். பிரியமானவர்களே, நமக்கு பிரச்சனை என்னன்னா, கடவுளுடைய திட்டம் ஒரு பக்கம் இருக்கிறது. we have our own plans, we have கடவுளுடைய பிளான் எல்லாம் நமக்கு இருக்கு, நமக்கு சில திட்டங்கள் இருக்கு. நாம் பல சமயத்தில் கடவுளுடைய திட்டங்கள், கடவுளுடைய விருப்பம், கடவுளுடைய ஆசை, அதை பற்றியெல்லாம் நாம் கவலைப்படுவதில்லை. நாம் முழுக்க முழுக்க நம்முடைய திட்டங்கள், நம்முடைய பிளான், நம்முடைய ஆசைகள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய நோக்கம், நம்முடைய குறிக்கோள். பிரியமானவர்களே, எதனால் தான் இன்னைக்கு வாழ்க்கையில் டென்ஷன்? எது நமக்கு தேவை, எது நமக்கு தேவையில்லை? அப்போ நமக்கு ஒரு கொஸ்டின் வருது, எது என் வாழ்க்கையில், எப்படி என் வாழ்க்கையில் கடவுளுடைய திட்டம் என்ன என்பதை தெரிந்து கொள்வது. நமக்கு எல்லாமே நிறைய இது நல்லதான் தெரியும், கடவுளுடைய திட்டம் என்ன அப்படின்னு எப்படி நாம் அறிந்து கொள்வது? ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 2 வாசிப்போம். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 2. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். பிரியமானவர்களே, இங்கே நாம் வாசிக்கக்கூடிய அந்த பகுதி என்னவென்றால், உலகின் போக்கின்படி நடந்து கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவருடைய போக்கிலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். புதிய மாற்றம் பெற்று ஆண்டவருடைய போக்கிலே நடந்து கொள்கிற போது எது நல்லது, எது கெட்டது என நமக்கு தெரியும். மீண்டும் ஒரு வாட்டி அதை படியுங்க, இந்த வசனத்தை. 12 2வது இறை வார்த்தை. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். இந்த உலகம் இது தேவை அப்படின்னு சொல்லும், இது உன்னுடைய விருப்பம், இது உனக்கு ரொம்ப அவசியம், இதை செய்யி, இது பண்ணு, உலகம் சொல்லும். ஆனால் கடவுள் ஒரு வேளை இல்லை, அது உனக்கு தகாது, அது உனக்கு ஆகாது, உனக்கு தேவையில்லாது, உன் குடும்பத்துக்கு அது நன்மை பயக்காது ஆண்டவர் சொல்லுவார். இப்போ நமக்கு எதை தேர்ந்தெடுக்கிறது, இது நல்லதா படுது, இது வேணான்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஒரு பக்கம் மனசாட்சி சொல்லுது, மனசில் ஒரு எண்ணம் வருது, இது வேண்டாம். இன்னொரு பக்கம் அதே மனசு சொல்லுது, இது பரவாயில்ல, தேவை. எப்படி தேர்ந்தெடுப்பது? இதில் எது கடவுளுடைய விருப்பம், இதுவா செய்யணுமா செய்யக்கூடாதா? கடவுளுடைய விருப்பம், கடவுளுடைய திருவுளம் எப்படி நம்ம அடையாளம் காண்பது? அதுக்கு தான் சொல்றாங்க, படிங்க தொடர்ந்து. உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்படுவதாக. டிரான்ஸ்ஃபர்மேஷன், ரினியூவல். உங்களுடைய உள்ளம் மாற வேண்டும், புதுப்பிக்கப்பட வேண்டும். தொடர்ந்து, அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். கடவுளுடைய திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். பிரியமானவர்களே, இந்த உள்ளம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றால், உள்ளம் புதுப்பிக்கப்படுகிற போதுதான் இதுதான் கடவுளுடைய திருவுளம், இது கடவுளுடைய திருவுளம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மால் தேர்ந்தெடுக்க முடியும். அதுக்கு நாம் என்ன செய்யணும் தெரியுங்களா? அந்த வாசகத்துடைய முதல் வசனத்துக்கு நாம் போகணும். ரோமையருக்கு திருமுகம் 12ஆம் அதிகாரம் 1வது இறை வார்த்தையில் நமக்கு பதில் இருக்கிறது. நாம் என்ன செய்தால் கடவுளுடைய திருவுளத்தை கண்டுபிடிக்க முடியும்? வாசியுங்கள். சகோதரர் சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன், கடவுளுக்கு உகந்த கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். அந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் தூய வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா கடவுளுடைய திருவுளம் என்னன்ட்டு உங்களுக்கு தெரியும். உங்க மனசு தூய்மையாக இருந்துச்சுன்னா இது பாவம், இது புண்ணியம், இது நல்லது, இது கெட்டதுன்னு சொல்லி உங்களால் கண்டுபிடிக்க முடியும். உங்கள் மனசில் அழுக்கு இருக்கு, உங்கள் எண்ணத்தில் அழுக்கு இருக்கு, உங்கள் எண்ணத்தில் பாவம் இருக்கு, உலக போக்கின்படி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் நீங்கள் கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து கொள்ள முடியாது.
எல்லாமே உங்களுக்கு கடவுளுடைய திருவுளமாக தான் தெரியும். அப்போ தூய வாழ்க்கை வாழ்வதனால்தான் we can know what is will of God. கடவுள் என்கிட்ட என்ன விரும்புகிறார், கடவுள் என்கிட்ட என்ன விரும்புகிறார் என்பதை புரிஞ்சிக்க முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு நற்செய்தி கொடுக்கக்கூடிய செய்தி தான் do the will of God. கடவுளுடைய திருவுளத்தின்படி வாழுங்கள். கடவுளுடைய திருவுளம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் தூய வாழ்க்கை வாழ வேண்டும். நான் நிறைவு செய்கிறேன். சரி, உலக போக்கின்படி வாழாம கடவுளுடைய திருவுளத்தின்படி கடவுளுடைய விருப்பத்தின்படி வாழ்ந்தால் எனக்கு என்ன நன்மை நடக்கும், என் குடும்பத்துக்கு என்ன நன்மை நடக்கும்? ஆண்டவர் சொல்றபடி ஆண்டோடைய விருப்பத்தின்படி வாழ்ந்தால் எனக்கு என்ன பயன்? பிரியமானவர்களே, ஒன்று இன்றைய வாசகம் சொல்லுகிறது, நீங்கள் கடவுளுடைய உறவினர்களாக மாறுவீர்கள். அன்னை மரியாதை பார்த்து ஏதோ தாய் வந்திருக்கிறாங்க, ஏதோ உடைய சகோதரர் வந்திருக்கான்னு சொல்லும்போது யாரெல்லாம் கடவுளுடைய விருப்பத்தின்படி வாழ்கிறார்களோ அவங்களெல்லாம் என்னுடைய தாய், அவங்களெல்லாம் என்னுடைய சகோதரன், அவங்கெல்லாம் என்னுடைய சகோதரி. நாம் கடவுளுக்கு நெருக்கமானவர்களாக மாறுவோம். ஆண்டுடைய திருவுளத்தின்படி நாம் நடக்கிற போது we become very closer to God. நாம் கடவுளுடைய அருகாமையிலே வருகிறோம், கடவுளுடைய உறவுக்குள் வருகிறோம், சாத்தானை விட்டு நாம் வருகிறோம், பாவத்தை விட்டு நாம் ஆண்டுக்குள் வருகிறோம். இப்போ நாம் யோசிப்போம், நாம் ஆண்டுக்கு அருகாமையில் இருக்கிறோமா, தொலைவில் இருக்கிறோமா? கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களாக இருந்தால் நாம் ஆண்டுக்கு அருகாமையிலே இருக்கிறோம், அவருடைய உறவுக்குள் இருக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, நான் கடவுளுடைய திருவுளத்தை கடவுளுடைய விருப்பத்தின்படி வாழ்வதனால எனக்கு என்ன நடக்கும்? நாம் பார்த்தோம், நாம் விண்ணகத்துக்கு உரியவர்களாக மாறுவோம். விண்ணக வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் விண்ணகத்துக்குள் போக முடியாது, மாறாக ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவரே விண்ணரசுக்குள் நுழைவார்கள். மோட்ச பாக்கியம் கிடைக்கும். எப்படி? நாம் கொஞ்சம் இன்னும் நல்லவர்களாக மாறுவோம். ஐயோ இது தப்பு, நான் கடவுளுடைய பிள்ளை, நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், பூசை பார்க்குறேன், பைபிளை படிக்கிறேன், மறை உரையை கேட்கிறேன், ஆராதனையில் பங்கெடுக்கிறேன், என் வாழ்க்கை தூய்மையாக வச்சுக்கணும், பாவம் செய்ய மாட்டேன், பாவத்தை பற்றி பேச மாட்டேன், பாவம் பேச மாட்டேன், தீயதை நினைக்க மாட்டேன். நாம் நல்லவர்களாக மாறுவோம். நாம் நல்லவர்களாக மாறுகிற போது நாம் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற மக்களாய் மாறுவோம். விண்ணரசு நமக்கு உரியதாய் மாறுகிறது. மூன்றாவது, கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதனால நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது? 3ஆவது வசனம் பார்த்தோம். ஆண்டவர் சொல்றார், இது என்னுடைய விருப்பம் அல்ல தந்தையே உம்முடைய விருப்பம். இந்த துன்ப கிண்ணத்தை ஏற்றுக்கொள்வது ஏன் விருப்பம் அல்ல, இந்த துன்ப கிண்ணத்தை எடுத்துக்கொள்வது ஏன் விருப்பம் அல்ல, மாறாக உம்முடைய விருப்பம். நம்ம வாழ்க்கையில் துன்பம் வந்துச்சு அப்படின்னா நாம் கடவுளுடைய திருவுளத்தின்படி வாழக்கூடியவர்களாக ஆண்டவருடைய விருப்பத்தின்படி வாழக்கூடியவர்களாக இருக்கும்போது வாழ்க்கையில் துன்பம் வரும், கஷ்டம் வரும், பிரச்சனை வரும், அதை ஏற்றுக்கக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும். நாம் கடவுளை தூஷிக்க மாட்டோம், கடவுளை பழிக்க மாட்டோம். ஏன் கடவுளை அப்படி சொல்ல மாட்டோம், மாறாக நம்மால் என்ன பண்ண முடியும்னா, ஆண்டவரே உம்முடைய திருவுளம், இதை நான் ஏற்றுக்கிறேன், இது உம்முடைய விருப்பம், நான் ஏற்றுக்கிறேன். இந்த கஷ்டம் வந்தாலும் கூட நான் உன்னை பழிக்க மாட்டேன், இந்த துன்பம் வந்தாலும் கூட நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா இது உம்முடைய திருவுளம் அப்படி நான் நினைக்கிறேன், இது உம்முடைய விருப்பம், நான் இன்னைக்கு கஷ்டப்படணும் என்பது உம்முடைய விருப்பம் அப்படின்னா நான் ஏற்றுக்கிறேன். நீங்கள் என்ன அதுலேருந்து பாதுகாப்பீங்க எனக்கு தெரியும். துன்பங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வரும் ஆண்டவருடைய திருவுளத்தின்படி வாழுகிற போது. பிரியமானவர்களே, அன்னை மரியாள் ஆண்டவருடைய திருவுளத்தை ஏற்றுக்கொண்டு நிறைய கஷ்டப்பட்டாங்க. யோசேப்பு ஆண்டவருடைய திருவுளத்தை ஏற்றுக்கொண்டு நிறைய கஷ்டப்பட்டாங்க. அவ கடவுளுடைய விருப்பத்தின்படி வாழ்கிற போது கஷ்டம்லாம் வராது, அப்படி கிடையாது. நீங்கள் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிற போது கஷ்டமே வராது அப்படிலாம் கிடையாது. கஷ்டம் வரும், துன்பங்கள் வரும். இயேசுனுடைய சீடர்களை பார்த்து இயேசு சொல்றாரு, இங்கிருந்து அந்த கரைக்கு போங்க, படகு எடுத்துக்கொண்டு அக்கறைக்கு போங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த பகுதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சீடர்கள், அது ஒரு சாயங்கால வேலை, சீடர்கள் படகு எடுத்துக்கொண்டு அந்த பக்கம் போறாங்க. நைட் என்ன வந்துச்சு? நைட்டு சீடர்கள் படகில் போய்கொண்டிருக்கிறார்கள். இரவு என்ன ஆயிடுச்சு? புயல் அடித்தது, காற்றடித்தது, கடல் கொந்தளித்தது. சீடர்கள் என்ன பண்ணாங்க?
போட்டு காற்றை அது எப்படியாவது காப்பாற்றணும், எப்படியாவது இந்த படகு கரைக்கு கொண்டு போகணும்னு சொல்லி பயங்கரமாக முயற்சி எடுக்கிறாங்க. பாருங்க பிரியமானவர்களே, இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போக சொன்னது யாரு? யார் போக சொன்னது? இயேசு. சீடர்கள் ஒபே பண்ணாங்களா பண்ணலையா? கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றினாங்களா இல்லையா? போங்க அப்படின்னு சொல்லி அவங்க கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றி. ஆனால் நடுவில் என்ன வந்துச்சு? புயல், காற்று. பிரியமானவர்களே, கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற போது வாழ்க்கையில் எல்லாமே சொகுசாக இருக்கும். நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்கிற போது துன்பமே இருக்காது அப்படிலாம் கிடையாது. கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற போது துன்பங்கள் வரும். இயேசு கடவுளுடைய தன்னுடைய தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றி இங்கு வந்தார். ஆனால் 40 நாள் சோதிக்கப்பட்டாரா இல்லையா? சோதிக்கப்பட்டார். பரிசேயர்களால் அவமானப்படுத்தப்பட்டார், சதுசேயர்களால் இழிவுபடுத்தப்பட்டார். அவருடைய வாழ்க்கையில் துன்பம் வந்துச்சு பிரியமானவர்களே. ஆனால் தந்தையான கடவுள் இயேசுவை கைவிட்டாரா? கடவுளுடைய திருவுளத்தின்படி, இயேசுவினுடைய திருவுளத்தின்படி, ஆண்டவருடைய திருவுளத்தின்படி நாம் நடந்தோம் என்றால் துன்பங்கள் வரும், ஆனால் கடவுள் நம்மை கைவிட மாட்டார். பிரியமானவர்களே, ஆண்டு மீது சொல்வோம், இயேசுவே, எங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் உம்முடைய விருப்பம் என்ன என்று தேர்ந்து தெளியக்கூடிய ஞானத்தை தாங்க. எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா கஷ்டங்களிலும் நீங்கள் எங்கள் கூட இருப்பீங்க என்ற அந்த நம்பிக்கையை தாங்க. நாங்கள் எங்களுடைய திருவுளத்தின்படி அல்ல, எங்கள் ஆசையினுடைய படி அல்ல, எங்களுடைய தேவின்படி அல்ல, நீங்கள் எங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த பிளான், அந்த விருப்பம், அந்த ஆசையின்படி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கள் சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். வாழ்க்கையில் பல சமயங்களில் ஆண்டவருடைய திருவுளத்தின்படி நாம் நடக்கிற போது, ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக, ஆண்டவருக்கு ஏற்ற மகனாக மகளாக நாம் வாழ்கிற போது, ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற போது, ஆண்டவருடைய பணியை செய்கிற போது, இந்த உலகம் நம்மை பார்த்து ஏளனம் செய்யும். இந்த உலகம் நம்மை பார்த்து கிண்டல் செய்யும். பலவிதமான துன்பங்கள் இந்த உலகம் நமக்கு கொடுக்கும், பலவிதமான ஏமாற்றங்கள் நமக்கு கொடுக்கும். ஆனாலும் கூட சொல்லுவோம், ஆண்டவரே, உம்முடைய திருவுளத்தை நான் எப்போதும் செய்யக்கூடிய வல்லமை தாரும். நாங்கள் உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதில் உம்மைத்தான் நாங்கள் நம்பியிருக்கிறோம். எங்களுக்கு வலுவூட்டம், சக்தியூட்டம் என்று சொல்லி பாடுவோம். உம்மைத்தான் நம்பியிருக்கின்றோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கின்றோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோ ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோ ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கின்றோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தை
வார்த்தைய பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ, உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு, உம் சிறகின் நிழலிலே வந்து நிற்கிறோ. நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு, உம் சிறகின் நிழலிலே வந்து நிற்கிறோ. நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோ, உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோ. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. முழுந்தால் படியிடுவோம். நாம் யாரை நம்பி இருக்கிறோம்? பாட்டெல்லாம் நல்ல பலமாக பாடினோம். உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மை என்று யாரும் இல்லையப்பா. பட் we have our own plans. நமக்கென சில திட்டங்கள், நமக்கென சில ஆசைகள், நமக்கென ப்ரீ பிளான். இதை செய்யணும், அது செய்யணும், அப்படி நடக்கணும், இப்படி பண்ணணும், இதை முடிச்சிடணும், இதை வாங்கிடணும், இதை அடைஞ்சிடணும். இஸ் இட் வில் ஆஃப் காட்? அது கடவுளுடைய விருப்பமா? அது கடவுளுடைய ஆசையா? அது கடவுள் நமக்கு சொல்லக்கூடிய தேவையா? யாரை நம்பியிருக்கிறோம்? எதை நம்பியிருக்கிறோம்? Do we believe the will of God? கடவுளுடைய திட்டத்தை நம்பி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது என்னை, என் பதவியை, என் ஆசையை, என்னுடைய முயற்சியை, என்னுடைய பலத்தை, என்னுடைய அறிவை, என்னுடைய திறமையை, என்னுடைய ஆளுமையை, அதை நம்பி நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். நான் யாருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் நாம் இருக்கிறோம்? எனக்கென கடவுள் என்ன விருப்பம் வைத்திருக்கிறார் என்பதை நான் யோசிக்கிறேனா? அதை தேடுகிறேனா? அதை நாடுகிறேனா? அல்லது என் ஆசையை, என் தேவையை, என்னுடைய விஷயங்களை நான் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறேனா? யாரை நம்பியிருக்கிறோம்? யாருடைய காரியங்களை செய்வதிலே கவனமாய் இருக்கிறோம்? எதை தேடுவதிலே மும்முரமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? அன்னை மரியாள் ஆண்டவருடைய விருப்பத்தை தேடுவதிலே கவனம் செலுத்தினாள். ஏதோ உம்முடைய அடிமை என்று சொன்னாள். தந்தை யோசேப்பு ஆண்டவருடைய விருப்பத்தை செய்வதில் கவனமாக இருந்தார். அதை நோக்கி தன்னுடைய வாழ்க்கையை செலுத்தினார். ஆண்டவர் இயேசு தன்னுடைய தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதிலே கவனமாக இருந்தார். நானாக எதையும் செய்யவில்லை, என்னுடைய தந்தை என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறேன். என் தந்தையினுடைய திருவுளத்தையே நான் செய்கிறேன். என் அப்பா என்ன சொன்னாரோ அதை நான் செய்கிறேன்.
நாம் யாரை சொல்வதை செய்து கொண்டிருக்கிறோம்? மனிதர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்துகிறோமா? ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி கவனம் செலுத்துகிறோமா? ஆண்டவருடைய கடத்தை ஒப்புக் கொடுப்போம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற போது ஒருபோதும் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்ந்தோம் என்றால் ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். பிரியமானவர்களே, நீங்கள் நம்புகிற மனிதர்கள் கைவிடுவார்கள். உங்களுடைய பணம் உங்களை கைவிடும். உங்களுடைய அறிவு, உங்களுடைய ஆற்றல் எல்லாம் ஒரு காலத்தில் மறைந்து போகும். உங்களுடைய திறமைகள் மறைந்து போகும். உங்களுடைய அனுபவங்கள் மறைந்து போகும். என்று நீங்கள் வகித்து கொண்டிருக்கக்கூடிய பதவிகள், என்று நீங்கள் வைத்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய பெரிய காரியங்கள் ஒரு நாள் மறைந்து போகும். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் மறைந்து போக மாட்டார். யாரை தேடிக்கொண்டிருக்கிறோம்? யாருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுவதில் கவனமாக இருக்கிறோம்? ஆண்டவர் சொல்றார், இது வேண்டாம், இது தேவையில்லை, இது அவசியம் இல்லை, உன் எதிர்கால வாழ்க்கைக்கு இது உதவாது. ஆனால் நான் அதான் செய்வேன், நான் அப்படி தான் போவேன், அதான் எனக்கு பிடிக்கும், அதான் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும். ஒருவேளை இப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் இருக்கிறோம் என்றால் இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்தில் நாம் முழுமையாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் விருப்பம் என் குடும்பத்துக்கு என்னது? எங்கள் குடும்பத்துக்கு என்ன வச்சுன்னுக்கிறீங்க? என் வாழ்க்கையின் ஒரு பிளான் என்ன? என்னுடைய வாழ்வுக்குண்டான உங்களுடைய திட்டம் என்ன? நான் என்ன செய்யணும் நீங்கள் ஆசைப்படுறீங்க? நான் எப்படி இருக்கணும் ஆசைப்படுறீங்க? என் குடும்பம் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவருடைய கரத்தில் சற்று நேரம் உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார், மகனே, எது செய், எது செய்யாது, எது நன்மை, எது தீமை, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார். ஆண்டவரை கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் மத்தியிலே வந்திருக்கக்கூடிய நற்கனை ஆண்டவரை, நன்மை செய்பவரே, எங்களை பாதுகாக்கக்கூடிய கடவுளாய் இருப்பவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய இறுதி செவ்வாய்க்கிழமையில் கடற்கரைப்படி அந்தோனியாவுடைய திருத்தலத்தை எங்களை அழைத்து வந்து இந்த மாலை வழிபாட்டிலே நற்கனை ஆராதனையில் பங்கெடுப்பதற்கான ஒரு கிருபையை செய்தீரே, நமக்கு நன்றி சொல்கிறோம். இயேசுவை இன்று எங்களுக்கு தந்திருக்கூடிய இந்த ஒரு செய்திக்காக, உம்முடைய இறை வார்த்தைக்காக நன்றி சொல்கிறோம். நாங்கள் உம்முடைய விருப்பத்தை தேடுகிற மக்களாய், உம்முடைய திருவுளத்தை செய்யக்கூடிய மக்களாய் பல வேளைகளை நாங்கள் இல்லாமல் எங்கள் சொந்த ஆசைகளை, எங்கள் சொந்த விருப்பங்களை, எங்கள் சொந்த தேவைகளை நிறைவேற்றுவதிலேயே நாங்கள் கவனம் செலுத்தியிருக்கிறோம். பாவத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். பாவம் கொடுக்கக்கூடிய காரியங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். உம்முடைய திருவுளத்தை தேடி, உம்முடைய விருப்பம் என்ன, உம்முடைய சித்தம் என்ன என்பதை நாங்கள் மறந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இது இந்த நாளில் எங்களுக்கு புரிய வைத்திருக்கிறேன். நாங்கள் உம்முடைய சித்தத்தை செய்வதற்காக வந்திருக்கிறோம். உம்முடைய சித்தத்தை செய்ய நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உம்முடைய விருப்பத்தின்படி வாழ நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நீ தந்திருக்கக்கூடிய இந்த நற்செய்திக்காய், உம்முடைய செய்திக்காய் நன்றி சொல்கிறோம். வரக்கூடிய நாட்களில் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய திட்டத்தை நாங்கள் அறிந்து கொள்ள, உம்முடைய விருப்பத்தை நாங்கள் அறிந்து செயல்படுத்த எங்களுக்கு வல்லமையை தாரும் என்று உம்முடைய வல்லமையை நாங்கள் இறைஞ்சி கேட்கிறோம். உம்முடைய பலத்தை நாங்கள் இறைஞ்சி கேட்கிறோம். உம்முடைய ஆற்றலை நாங்கள் இறைஞ்சி கேட்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும், ஆசீர்வதித்து வழி நடத்தும். உம்முடைய ஆசீர்வாதங்களை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தை தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கேட்போம். மாண்புமிகு கீதம் பாடுவோம். மாண்புயர்யூ அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக.
புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம்.